நீங்க Instagram ஸ்க்ரால் பண்ணும்போது, அடுத்தவங்களோட போஸ்ட் அண்ட் வீடியோஸ பார்த்து உங்கள நீங்களே கம்பேர் பண்ணிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஹேபிட்ட இன்னையோட நிறுத்திக்கோங்க. நம்ம பெரும்பாலும் ஒரு விஷயத்துல நம்ம வெளிய வரணும்னு நெனைக்கும்போதோ, இல்ல நம்மள நம்மளே டைவர்ட் பண்ணணும்னு நெனைக்கும்போது, நம்ம மேக்ஸிமம் இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணுவோம். பட் சில நேரங்கள்ல அந்த இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணும்போதே நம்மள அது ரொம்ப டிப்ரஷனுக்குள்ள புஷ் பண்ணிடும். எப்படின்னு கேட்கிறீங்களா? ஸோ நம்ம டிப்ரஷன்ல இருக்கும்போது, நம்ம இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னடா அவங்க லைஃப் நம்ம லைஃபோட சூப்பரா இருக்கே! அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கே! இந்த கப்பிள் ரொம்ப சூப்பரான கப்பிளா இருக்காங்களே! ஓ! இவங்க இவ்ளோ ஹேப்பியான லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்களா? ஓ! இவங்க இவ்ளோ டிராவல்ஸ் போறாங்களே! இவ்ளோ ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்மள அறியாமயே நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவோம். விச் வில் அகைன் புஷ் அஸ் டூ த டிப்ரஷன். முக்காவாசி நீங்க பார்க்குற இன்ஸ்டா ரீல்ஸ் எடிட்டிங் அண்ட் சம்டைம்ஸ் ஃபேக். நீங்க யார பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறீங்களோ, அவங்களுக்கு சொல்ல முடியாத சோகங்கள் கூட நெறைய இருக்கலாம். அவங்க எப்பயுமே ஹேப்பியர் சைட மட்டும் தான் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் நீங்களே போஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேள வெளிய ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு போஸ்ட் பண்ணணும்னா, ஜஸ்ட் அதில கிளிக் பண்ணி நம்ம போஸ்ட் போடுறதில்ல. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 டூ 10 பிக்சர்ஸ் எடுப்போம். ப்ராப்பரான லைட்டிங்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அதில கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம எப்பவுமே நம்மளோட சேட் சைட வேர்ல்டுக்கு காமிக்க மாட்டோம். ஸோ பெரும்பாலான ரீல்ஸும் இந்த மாரி ஹேப்பி மொமெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ணுவாங்க. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே உங்க லைஃப் ஹேப்பியா இருக்கும். The grass is always greener from the other side.